வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு குருவினுடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். குருவின் தொடர்பு என்பதாக குரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு எனும் பெரும் பதமடைந்தே மேநிலையில் மனம் நிலைத்து நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தே ஆசைகின்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் என்று குரு அவர்கள் தெரிவிக்கிறார். உய்யும் வகை தேடி பிறவி தொடர் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்காக நாம் செல்வது உய்யும் வகை. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். இந்த நிலை எனக்கு ஏற்பட வேண்டும் என்று இறைவனை இறைந்து குரு அவர்கள் நிற்கும்போது உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர்ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி அந்த ஞான தீட்சையை பெற்று மனதை ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மை என்று மாற்றி அந்த நேர்மையில் அந்த விழிப்பு நிலையில் அவர் பயணிக்கும் போது அந்த துரிய தீட்சை என்பதாக மேலே எடுத்து சென்ற போது மனம் வேறு உயிர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று முதலாவது தன்மாத்திரையான அழுத்தத்தை உணர்வதாக உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் என்பதாக அங்கே கவனித்து பிறகு ஆழ்மன தியானமாக அதீத நிலையாக இருக்கக்கூடிய ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறை உணர்ந்த போது உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்னும் பெரும் பதம் அடைந்தே அந்த இறைநிலையை உணர்ந்தே என்று கூறுகிறார். அவ்வாறு ஐந்து புலன்களும் ஒன்றாகி அறிவை அறிவதாக ஐந்து தன்மாத்திரைக்காக ஐந்து அறிவு வருகிறது. அதை தாண்டி ஆறாவது அறிவாக இருக்கக்கூடியது இறைவனை உணர்வதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை பின்பற்றி ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் என்று கூறுகிறார். அவ்வாறு வரும்போது ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி. ஆசையில்தான் மனிதன் அறிவை எல்லை கட்டி பயணிக்கிறான். அந்த ஆசையை தாண்டும் போது அறிவு உடல் தாண்டி பயணிப்பதாக தியானத்தில் மலர்கிறது. ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசையென்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி என்று கூறுகிறார். பழக்கப்பதிவிலிருந்து விளக்கப்பதிவுக்கு செல்வதாக அது அமைகிறது. மனதுக்கு 10 படிநிலைகள் இருக்கிறது என்று குரு அவர்கள் கூறுகிறார். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று 10 படிநிலைகளில் 7 படிநிலைகள் பழக்கப்பதிவாகிறது. அந்த 7ம் உடலை எல்லை கட்டி அறிவு செயல்படுவதாக அறிவை கட்டுப்பாட்டுக்குள் மனது அடக்கம் பெறச் செய்து தன்னை உணர்ச்சி வேகத்தில் செயலிப்பதாக அது அமைகிறது. அதை தாண்டி உடல் தாண்டி அறிவு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவு ஆராய்ச்சி அறிவாகவும் அந்த ஆராய்ச்சி ஒரு தெளிவும் பிறகு ஒரு முடிவுக்கு வருவதாக அது மாற வேண்டும். அப்பொழுது ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தே ஆசைகின்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் என்று கூறுகிறார். பிறகு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இறை தன்மைக்கு ஒப்ப யார் உழைத்தார்கள் அவர்களுக்கு அந்த பலன் செல்ல வேண்டும் என்பதாக தன்னை மாற்றுவதாக செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் என்று கூறி சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழச் செய்து நமக்கு பல விளக்கங்களை இந்த பிரபஞ்சமும் இறையாற்றலும் தரும் என்பதாகவும் இந்த குருவின் தொடர்பு
நம்மை மாற்றும் என்பதாக இக்கவியை நம் தந்திருக்கக்கூடிய குருவின் வழி செல்வோம். குரு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை செவ்வனே செய்து அந்த இலக்கை அடைய முயற்சிப்போம், பயிற்சிப்போம். பயிற்சியை பழக்கமாக்கிக் கொள்வோம். அந்த பழக்கத்தை வழக்கமாக மாற்றி யார் கேட்டாலும் குரு கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சிகளை செய்வது எனக்கு வழக்கம் என்று நம்மை மாற்றினால் இந்த குருவின் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அந்த இலக்கை அடைய சாத்தியக்கூறு நமக்கு அமையும் என்று சொல்லி இந்த சிந்தனையில் என்னுள் மலர்த்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாலம் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.